யோகி பாபுவோட நடிப்புல இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கிணத்த காணோம் படம் எப்படி இருக்குன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கிணத்த காணோம் இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ யோகி பாபு இருக்கார்ல, அவரோட ஊர்ல வந்து தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கும். சுத்தமா தண்ணியே இருக்காது. தண்ணி எடுக்கணும்னா ரொம்ப தூரம் போயிட்டு தான் வரணும். இப்படிதான் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் இருக்கு. நம்ம ஹீரோ யோகி பாபு இருக்கார்ல, அவர வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும். ஹீரோயின் வந்து ஹீரோவ லவ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்பாரு. ஆனா, அவங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "என் பொண்ணு இந்த மாரி தண்ணி இல்லாத ஊருக்கு வந்து கஷ்டப்படலாம் முடியாது. அவள அந்த மாரிலாம் நாங்க குடுக்க மாட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆள வச்சு நீரோட்டம் வந்து பார்ப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ யோகி பாபு இருக்கார்ல, அவரோட வீட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடம். அந்த இடத்துல தான் நீரோட்டம் வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்க மாரி காட்டும். ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்துல தோண்டி தண்ணி எடுக்கிறதுக்கான முயற்சிய எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சது, அத இந்த படத்தோட ஒரு சூப்பரான கதை அப்படின்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, படத்த எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி, எப்படியோ கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. டோட்டலா டிஃபரெண்ட்டா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னே சொல்லுவேன். படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தாங்க போது. படம் வந்து டிராமாவா கொண்டு போயிருக்காங்க. படத்துல காமெடி அப்படின்லாம் பெருசா எதுவுமே இல்ல. யோகி பாபு இருக்காரு, படம் ஃபுல்லா காமெடி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றத்த தான் குடுக்கும். படத்துல காமெடிலாம் 1, 2 தான் இருக்கு. அதுவும் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்ல. மூவி முழுக்க ஸ்லோவா, டிராமாவா தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஆனா இந்த படத்துல ஊருக்கு ஒரு தலைவர் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையுமே ஏமாத்தி, செம்மையா ஏமாத்திட்டு இருப்பான் அப்படின்றத ஓரளவுக்கு நல்லாவே இந்த படத்துல பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, ஹீரோயின் எல்லாருமே நல்லா குடுத்த வேலைய நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப, ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. ஓவராலா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு பிலோ ஆவரேஜான மூவின்னு தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப, ரொம்ப ஸ்லோவா போது. படம் வந்து பெருசா எந்த ஒரு இடத்துலயுமே இன்ட்ரெஸ்ட்டாவே பார்த்தீங்கன்னா போல. அந்த அளவுக்கு படத்த வந்து ஸ்லோவா கொண்டு போயிருக்காங்க. ஸோ நெறைய பேருக்கு படம் பார்க்கும்போது, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த அளவுக்கு தான் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஓவராலா படத்த பத்தி சொல்லணும்னா, ரொம்ப, ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படம். தியேட்டர்ஸ்ல இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.